இப்போ நம்ம எனக்கு தெரிந்த கருத்தை நான் எழுதுகிறேன் அப்படின்னா, அது இயற்கையானதா? அப்படின்னா, அது செயற்கையானது தான். எழுதுறது நம்ம எழுதுறதுக்கு என்ன காரணம்? பக்கமா எழுதுறோம். இதெல்லாம் எழுதுறதுக்கு என்ன காரணம்? பேனா கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால நம்ம எழுதுறோம். பேனான்னு ஒண்ணு இல்ல. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பேனான்னு ஒண்ணு கிடையாது. அதனால அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? எழுதவே முடியாது நம்மளால. கவிதையை மட்டும் தான் எழுதுவாங்க. அப்புறம் கணக்கு வழக்குகளை எழுதுவாங்க. பெயர்களை ஆவணங்களில் எழுதி வைப்பார்கள். அவரவர் பெயர்களை ஆவணங்களில், பிறந்த நாட்கள் இதெல்லாம் எழுதி வைப்பாங்க. ஆக நம்ம ஒரு கருத்துக்களை எழுதுறோம்ல, பக்கமா நியூஸ் பேப்பர்ல எழுதுறோம்ல, ஒரு புத்தகமா ஒருத்தர் வெளியிடுறாரு, கருத்துக்களை எழுதி வெளியிடுகிறார் அப்படின்றா, அது ரொம்ப செயற்கையானது. அப்படின்னா செயற்கையானது எப்பவுமே சோர்வை தரும், கடினமானதாகவும் இருக்கும். அதனால எழுதுறதுக்குல புத்தகம் எழுதுவது ரொம்ப கடினமானது. கவிதை எழுதுவது கூட ரொம்ப எளிதானது தான். கவிதையெல்லாம் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் எழுதணும். அதுக்கு பேர் தான் உண்மையான கவிதை. மனித கவிதை என்பது 10 நிமிடங்கள் தான் எழுத வேண்டும். அதனால் அப்போ கவிதை எழுதுவது எளிது. கவிதை எழுதிதான் ஆக வேண்டும். எழுதுவதற்கு பேர் தான் கவிதை. எடுத்த உடனே சிலர் மேடையில் கவிதை வாசிப்பாங்க. அதாவது அவங்க நோட்லேயும் எழுதியிருக்க மாட்டாங்க, மனப்பாடமும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த இடத்துலயே அவங்க ஒரு கவிதையை சொல்லுவாங்க. அதற்கு பெயர் கவிதை கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. கவிதையை எழுதி தான் வாசிக்க வேண்டும். கவிதை அப்படியே, அதாவது அந்த இடத்திலே பேசியவாறு பிறப்பது கவிதை கிடையாது. பேசும்போது பிறப்பது கவிதை கிடையாது. பாடல் தான் பாடலை எழுதக்கூடாது, கவிதையை எழுத வேண்டும். பாடலை எழுதக்கூடாது. எழுதாமல் படிப்பதற்கு பெயர் தான் பாடல். பாடல் பாடணும், படிக்க மாட்டாங்க. பாடலை நம்ம எழுதாமல் அப்படியே பாடணும். அப்போ ராகம் தான் நமக்கு அதில் முக்கியம். ராகத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளோட வீரியத்தை குறைச்சி அந்த ராகத்துக்கு தகுந்தா போல் வார்த்தைகள் வளைஞ்சு கொடுக்கணும். அதற்கு அப்போ வார்த்தைகள் ரொம்ப மென்மையாக இருக்கும். அது ரொம்பவும் உச்சரிப்பு ரொம்ப மென்மையாக வளைந்து கொடுக்குற உச்சரிப்புகள், மென்மையான உச்சரிப்புகள். அது ஒரு பாடல் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். இப்போ வேண்டாம், ஏன்னா நானே பாடலை. இப்போ ஆடியோ போடுறதுனால தான் அதை பாடணும். அப்படிங்கிற முன்னாடி பாடினது அதை திரும்ப பாடி அந்த பாடல் எப்படி இருக்கும், மனித உயிர்கள் பாட வேண்டிய பாடல் எப்படி இருக்கும் என நான் உங்களிடம் பாடி காட்டுகிறேன். மரம் மறுவரி வரவரி வருவா எம்மறை வருவர வரையற வருவா எம்மறை வருவர வெய்யம்மறு வரவா ஊர ஊரவோ ஊரகாரவோ ஊரவாரவோ ரிவார வீரவோ அவரம்மறை வரும் வரம் மறிவரம் மறுவா இரம்மறை வரிவரம் மறுவரம் மறிவா யாரவோரவோ யாரவோரவோ அரம்மரு வரிமரம் வருவர வரவா ஐயரம்மரம் மறுவரம் மறிவரம் மறவா உவார வீரவோ உவார வீரவோ தெரேவரிவரோ பரோவரிவரோ அரோவரிவரோ மரோபெரிவரோ வரம் மறுவரம் மரவரம் மரவரம் மறுவா இரம்மரு வரிவரம் மறுவரம் மறுவா இராவரிவரோ அரோவரிவரோ மரோவரிவரோ வர வரவரும் மறிவரம் மறுவரம் மறிவா அரோவரி வரவரு வரவரம் மறுவா. இதுதான் மனித பாடல். இந்த மாதிரி அந்த வார்த்தைகள் நமக்கு புரியக்கூடாது. அந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி ராகம்தான் முக்கியம். ராகம்தான் அதில் உள்ள பிரதானம். அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் வளைஞ்சு கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம எதுக்கு வார்த்தைகள் அர்த்தம் இருக்கக்கூடாதுன்னா, அர்த்தம் இருந்தால் அந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் வளைஞ்சு கொடுக்காது. அதனால் வளைஞ்சு கொடுக்காது. அதை வளைக்கணும் அப்படின்னா அந்த ராகங்களும் ரொம்ப கடினமாக இருக்கணும், அந்த வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப திறமையாக கையாளப்படணும். அதுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் தான். எல்லாராலையும் அது முடியாது. அது சரியானதும் கிடையாது. எல்லாராலையும் முடியாத ஒரு திறமை மனித திறமை கிடையாது. மனித திறமைனா எல்லாராலையும் அது முடியணும். அதுதான் மனித திறமை. என்னால் தான் முடியும், அதுக்கு நாங்கள் கவிஞர்களால் தான் முடியும், இசையமைப்பாளர்களால் தான் முடியும் அப்படின்னா அந்த திறமை மனித திறமை கிடையாது. எல்லாராலையும் பயிற்சி பெறாமல் இயற்கையாகவே வரக்கூடிய திறமையாக தான் மனித திறமை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையாக வரணும், பயிற்சி பெற்று கடினமாக பயிற்சி பெற்று அப்படி வரக்கூடியது மனித திறமை கிடையாது. கஷ்டப்பட்டு நீ ஒரு திறமையை வளர்த்துக்கிறன்னா அது என்றைக்கு வேணாலும் ஒன்றை விட்டு போயிடும்.
ரொம்ப ஈஸியாக உங்கூட எது ஒட்டுதோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும். இயற்கையாகவே உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டே பிறக்கணும். அந்த திறமை தான் கடைசி வரைக்கும், நீ சாகிற வரைக்கும் ஒட்டிக்கிட்டே இருக்கும், உங்கூட ஒட்டிக்கிட்டே இருக்கும். நீ இடையில நீ பயிற்சி பெற்று கஷ்டப்பட்டு உங்ககிட்ட ஒரு திறமையை நீ வளர்த்துக்கிறன்னா அதை உங்கூட எப்போதும் வச்சுருக்கணும். அப்படின்னா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த திறமை உங்கூட ஒட்டிக்கிட்டே இருக்கும். எப்போ நீ விட்டுறியோ அப்போவே அது உங்கூட ஒன்றை விட்டு போடிடும். அதனால் யாரையும் கஷ்டப்பட்டு உங்கள் கூட இருக்க வைக்காதீங்க. அது இந்த விதிமுறை எதுக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு மனித உறவுகளில் கூட நீங்கள் யாரையும் உங்ககிட்ட கஷ்டப்பட்டு இழுத்து பிடிக்காதீங்க. இழுத்து பிடிச்சா அவங்க இருக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. இழுத்து பிடிக்கிற திறமை இருக்குல்ல, ஈர்க்கணும். உங்களை நோக்கி ஒட்டிக்கிட்டு வரணும், இழுத்துக்கிட்டு வரணும். நீங்கள் சும்மா இருந்தால் விட உங்களை நோக்கி ஒட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஈர்த்துக்கிட்டு உங்ககிட்ட நிற்கிது பாருங்கள், அந்த திறமை தான் கடைசி வரைக்கும் வரும். நீங்களாக ஒன்றை இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு பயிற்சி பெற்று ஒரு திறமையை வளர்த்திங்கன்னா அது என்றைக்கு வேணாலும் உங்களை விட்டு ஓடியே பெறும். அப்படிப்பட்ட திறமையால் தான், கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்ட திறமையால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாச்சுது. இன்றைக்கி பள்ளிக்கூடம், கல்லூரி இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு திறமையை வளர்க்குறீங்க, அதுக்காக தான் இந்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரியெல்லாம். புத்தகங்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு திறமையை கற்றுக் கொடுக்குறாங்க, இழுத்து பிடிக்கிறாங்க. ஒரு திறமையை கஷ்டப்பட்டு உங்களுக்குள்ளே புகுத்துறாங்க, பரீட்சை வைக்கிறாங்க, படிங்கிறாங்க, அறிவுரை சொல்கிறாங்க, விடாத உன்னால் முடியும் அப்படின்றாங்க. அப்படி தான் ஒரு திறமையை உங்களால் வளர்த்துக்க முடியுதே தவிர, அப்படிப்பட்ட திறமை எத்தனை நாளைக்கு இந்த மனித வாழ்வையோடு ஒட்டி நிற்கும்? என்றைக்காக இருந்தாலும் புட்டுக்கிட்டு போயிடும், விட்டுட்டு ஓடிடும். உங்களை நீங்கள் இழுத்து பிடிக்கிற அந்த திறமை என்றைக்காக இருந்தாலும் உங்களை விட்டுட்டு ஓடியே போயிடும், மறைஞ்சே போயிடும். இது நிரந்தரமான திறமை கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலக திறமை என்பது, இந்த உலகத்தை உருவாக்குகிற இந்த மனித திறமை என்பது நிரந்தர திறமையே கிடையாது. எளிதாக உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கணும், இயற்கையாகவே வரணும். இயற்கையாகவே இது ஈஸி, பார்த்த உடனே கற்றுக்கணும். அதுதான் மனித திறமை. பார்த்தாலே கற்றுக்கணும்பா. அப்போ அது என்னப்பா திறமை? அப்போ அது ஒரு குடிசையை கட்டுக்கிற திறமை. பார்த்தாலே ஒரு டான்ஸாக பார்த்த உடனே கற்றுக்கணும். போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு திரும்ப நாள் முழுதும் பயிற்சி எடுத்து, அப்படிப்பட்ட திறமை மனித திறமை கிடையாது. அது மனித நடனமும் கிடையாது, மனித பாடலாக. அது இயற்கையாக நான் பாடுறேன்னா அந்த பாட்டு, இதை பார்த்த உடனே நீங்கள் கற்றுப்பீங்க, கேட்டாலே கற்றுப்பீங்க. ஒரு நிமிடம் இதுதானா? அதுதான் தேவை. அதுதான் மனித திறமையாக இருக்க முடியும். இவ்வளோ எளிதானதா? அப்போ எல்லாராலையும் பாட முடிகிற ஒரு பாடல் தான் உண்மையான பாடலாக இருக்க முடியும். எல்லாராலையும் வாழ முடிகிற, எளிதாக வாழ முடிகிற ஒரு வாழ்க்கை தான் மனித வாழ்க்கையாக இருக்க முடியும். அதனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் அந்த பாடலை பாடுறேன். சிரம்மரி வருவர பரிபர வருவா கரமரி வருவரி வரபரு மரவா அராவரி வரு இராவரி வரு திராவிரி வராவரு விகரமர வரவா திசாபலி புது சிக்க பலிக்க சக்க கசாத்திரோ தராபரி கராமரி வரவா அவரி வரு இராவரி வரு விராவரி வரு மரோபெரி வரா பரிமரு வரமரி வரவா அராவரி வரமரு வரபரு மரவா கராவரி வரு மராபரி வரூரா தராதிரி கரோகரை கமாரகி ரகாரா.